கடவுளுக்கு முன்பாக கடவுள் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறார். கடவுள் ஒருவரே பரிசுத்தர். அவரிடத்திலே பாவ இருள் ஒன்றும் இல்லை. பாவ இருள் ஒன்றும் கடவுளிடத்திலே இல்லை. அந்த ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார். மாசற்றவராய் வாழ்ந்தார், குற்றமற்றவராய் வாழ்ந்தார், பரிசுத்தராய் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அப்படியே பரிசுத்தமாய் ஒவ்வொரு அவரால் படைக்கப்பட்ட நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே அவர் பாவிகளுக்கு விலகினவராய், மாசற்றவராய், பரிசுத்தமாய் அவர் வாழ்ந்தார். இதோ வேதம் பரிசுத்த பைபிள் கூறுகிறது, பாவங்களை, சாத்தானுடைய செயல்களை, அக்கிரமங்களை, தீமைகளை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். அவர் சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். யாருக்காக என்று சொன்னால் நம் ஒவ்வொரு